அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக இன்றும் உங்களை மகிழ்ச்சியாக சந்திக்கின்றோம். தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் மிக முக்கியமான நபரை நாங்கள் இன்ற நாளில் சந்திக்க போகின்றோம். நேத்ரா தொலைக்காட்சியினுடைய ஓய்வு நிலை பணிப்பாளர், ஒளிபரப்பாளர், செய்தி வாசிப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், அதைவிட மிக முக்கியமாக வர்ணனையாளர், கிட்டத்தட்ட 5 தசாப்த காலமாக ஊடக பரப்பில் பிரவேசித்து கொண்டிருக்கின்ற ஒரு முதுநிலை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி இவங்களை நாங்கள் சொல்லலாம். எம்என் ராஜா அவங்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம் கேஸ்ட்ரோ, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். ஓகே, உங்களை சந்திக்கிறதுல இன்றைய நாளில் எங்களுடைய ஆதவன் கலையகத்தில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளர், நீண்ட காலம் ஊடகத்துறையில் பயணம் செய்திருக்கிறீங்க. உங்களை மாதிரியான ஆட்களை நாங்கள் பார்க்குற போது எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல போகின்ற விடயங்களிலிருந்து நாங்கள் நிறைய விஷயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற நாளில் எங்களுடைய கலையகத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு. பொதுவாக இப்போ குறிப்பிட்ட காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உங்களுக்கு கலாபூசணம் விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி 5 தசாப்த காலமாக ஊடக பரப்பில் பிரவேசம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இந்த விருது எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிச்சயமாக கஷ்டம் என்னென்னா, இது பொதுவாக ஒரு ஓய்வு நிலை, அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த கலாபூசண விருது அரசால் வழங்கப்படும் அதி உயர் விருதுகளில் ஒன்று. எனவே இது கிடைத்ததிலே மிக்க மகிழ்ச்சி. காரணம், என்னோடு பழகியவர்களுக்கு தெரியும், என்னுடைய ஒளிபரப்பு காலத்திலே நானாக எதற்கும் விண்ணப்பிப்பதில்லை. இது கூட நானாக விண்ணப்பித்ததில்லை. நான் தற்போது கலாசார அமைச்சின் கீழ் இயங்கும் கலாசார திணைக்களத்திலே தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட ஒரு குழுவிலே ஆலோசகராக இருக்கிறேன். அதன் காரணமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் எனக்கு இதுவரையிலே கலாபூசண விருது கொடுக்கப்படவில்லை. எனவே அவர்களாகவே பரிந்துரை செய்து இந்த கலாபூசண விருதை வழங்கினார்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஓகே, 5 தசாப்த காலம் ஊடகத்துறையில் பிரவேசம் பண்ணதுக்கு இப்போ அந்த விருது கிடைக்கிற டைமில் சில விஷயங்களை ரீகால் பண்ணுறீங்களா? கடந்த காலங்களில் நிறைய விஷயங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் பெறுமே? நிச்சயமாக இந்த விருது கிடைக்கும்போது மாத்திரமல்ல, அவ்வப்போது அவற்றை நான் மீட்டு பார்ப்பதின் காரணமாகத்தான் இன்று வரையிலே இந்த துறையிலே என்னால் ஓரளவுக்காவது அந்த பணியை செய்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று 29 வருடங்களுக்கு மேல் நான் தொலைக்காட்சியிலே பணியாற்றியிருக்கிறேன். 14 வயது முதல் நான் இந்த ஊடகத்துறையிலே சம்பந்தப்பட்டு இருக்கிறேன். அது பற்றி விரிவாக பேசலாம். அவற்றை மீண்டும் மீண்டும் நாம் செய்த தவறுகள் அல்லது நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பவற்றை நாம் அவ்வப்போது மீள் பரிசீலனை செய்து கொண்டே இருந்தால்தான் இந்த துறையிலே, என்றால் இப்போதெல்லாம் இந்த துறை நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் இருந்தது போல் அல்ல, வெகுவாக மிக வளர்ச்சி பெற்றுள்ளது. எனவே அதற்கு ஏற்றாற் போல நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்கள், என்னுடைய பதிலிலிருந்து நான் குறிப்பிடப்படும் விடயங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பல விடயங்கள் இருப்பதாக. நானும் அப்படித்தான் சொல்கிறேன். உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய, என்னை போன்ற முதியவர்கள், அனுபவசாலிகள் என்று குறிப்பிட்டாலும் உங்களுடைய அனுபவத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அப்போதுதான் இந்த துறை நமக்குரிய துறையாக இருக்கும். அந்த துறைக்கு நாம் செய்யக்கூடிய பங்களிப்பு சுத்தமாகவும் நல்ல ஒரு எதிர்கால பரம்பரைக்கு, எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். ஓகே, 14 வயசில் நீங்கள் உங்களுடைய ஊடகத்துறையை ஆரம்பிச்சிங்க. அதனுடைய முதல் படி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். ஆரம்பத்தில் நீங்கள் அறிவிப்பாளராக உள்ள வாரீங்க. 14 வயசில், சின்ன வயசு, அந்த டைமில் ஒரு ஒலிபரப்பாளர் நான் வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு? உங்களுடைய இடம் மாத்தளை, அங்கேருந்து கொழும்புக்கு பிரவேசித்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம், அந்த தவிப்பு எப்படி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்துச்சு? ஆமாம், இந்த மாதிரியான விடயங்களிலே ஒரு ஆர்வமாக அல்லது அந்த துறைக்கு வர வேண்டும் என்பது என்று நினைப்பதற்கு தலைநகரில் உள்ளவர்கள் மாத்திரம் ஆசைப்படுவது என்பது நான் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அது அவர்கள் எங்கே இருந்தாலும், ஒரு வானொலிக்கு வர வேண்டும் என்றால் கட்டாயமாக ஒரு வானொலியின் ரசிகராகத்தானே இருப்பார்.
நாம் எல்லோரும் அப்படித்தான். என்னுடைய சொந்த ஊர் மாத்தளை, அங்கே தான் படித்ததெல்லாம். விடுமுறை காலங்களிலே இங்கே என்னுடைய சகோதரர்கள் கொழும்பிலே கடமை புரிந்ததன் காரணமாக நான் கொழும்புக்கு வருவதுண்டு. என்னுடைய தூரத்து உறவினர் தான் ஜோசப் ராஜேந்திரன் அவர்கள். ஜோசப் ராஜேந்திரனை பற்றி கட்டாயமாக நான் குறிப்பிட வேண்டும். எனக்கு தூரத்து உறவினர் என்பதை விட அவருடைய ஒரு மிக தீவிரமான ரசிகன் நான். காரணம், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால், நான் இது மலையகம் கொழும்பு என்று பிரித்து பேசவில்லை, மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டு அதாவது பெருந்தோட்ட பகுதிகளில் எல்லாம் அவர் கேகலையில் படித்தவர். அவருடைய தந்தையார் கத்தோட்டை மிட்லண்ட்ஸ் தோட்டத்திலே சீஃப் கிளார்க்காக வேலை செய்தவர். என்ன சொல்வது, சிரேஷ்ட குமாஸ்தா வேலை செய்தவர். ஆங்கிலத்திலே மிக புலமை வாய்ந்தவர் ஜோசப் ராஜேந்திரன் அவர்கள். அவர் தான் நான் நினைக்கிறேன் 70 ஆரம்ப காலங்களிலே இலங்கை வானொலி, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே பகுதி நேர அறிவிப்பாளராக வந்தது மாத்திரமல்ல, அங்கு தயாரிப்பாளராக இருந்து ஓய்வு பெறும்போது அவர் பதில் கட்டுப்பாட்டாளராக இருந்தார். அதைவிட அவருடைய ஒரு பல்துறை கலைஞர், மிக இனிமையாக பேசக்கூடியவர், பல திரைப்படங்களிலே பாடியவர், பாடல் ஆசிரியர். மிக பிரபலமாக அவருடைய திரைப்பட பாடல்களை குறிப்பிடலாம். வாடைக்காற்று என்ற ஒரு படம் வெற்றிகரமாக அவருடைய படம். அதே போன்று மாமியார் வீடு போன்ற பல படங்களிலே அவர் பாடியிருக்கிறார். அதே போன்று அவருடைய நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறார். இவ்வாறு கலைத்துறையில் அவருடைய பங்களிப்பும் இருந்தது. அவருடைய ரசிகன் நான். என்னுடைய தூரத்து உறவுக்காரர் என்பதை விட ரசிகன் என்று தான் குறிப்பிட வேண்டும். அவர் பாடினால் சரியாக இந்திய சினிமா துறை பாடகர் ஜாம்பவான் ஏம் ராஜாவை போன்றே இருக்கும். அவர் பாடினால் அது ஏம் ராஜா பாடியது போன்றே இருக்கும். அவருடைய ரசிகன் நான் என்பதால் அவரை இமிட்டேட் பண்ணி, அவருடைய அபிமானத்தால் எனக்கும் அந்த குரல் சாயல் இருந்தது. அப்போதெல்லாம் மேடைகளிலே நிறைய பாடுவேன். அப்போது ஏம் ராஜா பாடலைத்தான் பாடுவேன். அது பற்றி பிறகு விரிவாக சொல்லலாம். இவர் தான் என்னை முதலாக அந்த வானொலிக்கு 14 வயதிலே அறிமுகப்படுத்தியவர். நீங்கள் குறிப்பிட்டது போன்று அறிவிப்பாளராக அல்ல, சிறுவர் நிகழ்ச்சிக்கும் அல்ல, இளைஞர் நிகழ்ச்சிக்கும் அல்லாத ஒரு காலகட்டம். அப்போதெல்லாம் ஒரே ஒரு இலத்திரனியல் ஊடகம் வானொலியும், அதே ஒரே ஒரு வானொலி மாத்திரம்தான், இலங்கையில் மாத்திரமல்ல இந்தியாவிலும் மிக பிரபலமானது. எனவே அதிலே அதற்குள்ளே செல்வது என்பது அந்த அளவுக்கு இலகுவான காரியமல்ல. அந்த கடினம் அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வந்ததன் காரணமாகத்தான் இந்த துறைக்கு நான் இன்னும் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன். அப்படி வந்தால்தான் அவர்கள் பக்குவம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான எண்ணம். அப்போது சிறு சிறு நிகழ்ச்சிகளிலே பாடுவேன். அவ்வப்போது ஏதாவது கடிதம், ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களை வாசிக்க சொல்வார்கள். அதுவும் 3-4 மாதங்கள் நாம் அது பார்த்து கொண்டிருந்தோம். அதன் பின்னர் ஓரளவுக்கு பயிற்சி பெற்றதன் பின்னர் அந்த கடிதங்களை வாசிக்க சொல்வார்கள். ஏதாவது ஒரு கடிதம் வாசிக்க கிடைக்கும். இப்போதெல்லாம் அது பதிவு செய்யக்கூடிய வாய்ப்புகளிலே அந்த வானொலியில் எப்போது அது ஒலிபரப்பாகிறதோ அந்த நேரத்தில் கேட்டால் மாத்திரம்தான். மிக ஆர்வமாக நான் ஒரு கடிதம் வாசித்திருக்கிறேன், இதை கேட்டு பார்ப்போம் என்று உட்கார்ந்திருந்தால் அந்த கடிதமே போகாது. அப்படியெல்லாம் அது வேதனை தான் இருந்தாலும் அது அதை தாண்டி போக வேண்டிய ஒரு ஆர்வம் வரும். அதன் பின்னர் படிப்படியாக பல நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றும் வாய்ப்பு கிடைத்தது. இளைஞர் மன்றம், வாலிப வட்டம், இப்படியான இளைஞர்களுக்கான பல நிகழ்ச்சிகள். இதிலே ஆக்கங்களை நிறைய எழுதுவேன். கவிதைகள், கதைகள் போன்றவற்றை எழுதுவேன். அதிலே பங்கு பெற்றுவேன். அங்கே இலங்கை வானொலியிலே, அதாவது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே எந்த ஒரு துறை எடுத்துக்கொண்டாலும், அதாவது அறிவிப்பு மாத்திரமல்ல, நாடகம் என்றால் நாடகம், யாழ்ப்பாண பேச்சு வழக்கு, மட்டக்களப்பு பேச்சு வழக்கு, கொழும்பு, அப்படி பல்வகையான இந்திய கொலோக்கியல் என்றெல்லாம் சொல்வார்கள். ஸ்லாங் என்று சொல்லுவோமே, கொலோக்கியல், அந்த மாதிரியான ஒவ்வொன்றுக்கும் பரீட்சை வைத்துத்தான் எடுப்பார்கள். அதே போன்று ஃபீச்சர், அதாவது ஏனைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவது என்றாலும் படித்தேன். அந்த ஒவ்வொரு
துறையிலும் நான் எனக்கு முடிந்தாலும் என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நான் அனைத்து அந்த பேனல் என்று சொல்வார்கள் அவற்றிலே உள்வாங்கப்பட்டேன். அதன் பின்னர் 18 வயது ஆனதன் பின்னர் அறிவிப்பாளர், அதுதானே என்னுடைய உண்மையாக சொல்வது அதுதான். ஏனென்றால் ஒரே ஒரு வானொலி, நாம் வானொலி நேராக இருக்கும்போது அந்த வானொலியில் அறிவிப்பாளர்களாக இருப்பவர்கள் அப்போதே எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த அறிவிப்பாளர் 2 மணித்தியாலம் வேலை செய்து விட்டால் அடுத்த அறிவிப்பாளர் யார் வருவார் என்று சொல்லிவிடுவேன். அந்த ரோஸ்டர் கூட என்னுடைய அந்த மனதிலே பதிந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. எந்த அறிவிப்பாளர் வந்தால் இவ்வாறான பாடல்களை ஒலிபரப்புவார் என்பது கூட ஒரு இப்போது சொல்லும்போது அது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படியான ஒரு காலகட்டத்தை தாண்டி அறிவிப்பாளராக வருவதற்காக நான் 18 வயது தாண்டியவுடன் அவர்கள் விண்ணப்பம் கோரப்பட்ட போது நான் விண்ணப்பித்தேன். என்றாலும் எனக்கு தெரியும் நான் எடுபட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு இன்னும் போதாது, பயிற்சி போதாது, ஆனால் ஒரு அனுபவமாக இருக்கட்டுமே என்று. அதன் பின்னர் அடுத்த முறையும் ஒரு நான் சில வருடங்களின் பின்னர் அப்போதும் நான் தெரிவு செய்யப்படவில்லை. அதற்காக நான் யாரை குறை சொல்லவும் இல்லை. ஏனென்றால் இன்னும் போதாது என்பதை நான் நினைத்தேன். நிறைய கற்றுக்கொண்டேன். அதன் பின்னர் 3வது தடவையாகத்தான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பகுதி நேர அறிவிப்பாளராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். அன்று நான் பெற்ற மகிழ்ச்சி அது மிக மிக மகிழ்ச்சி. ஓகே, முதல் வந்து உங்களுடைய குரல் வானொலியில் வந்து கேட்குற டைமில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த 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 சந்தர்ப்பம்? அந்த நேரத்தில் நான் வர்த்தக சேவைக்குத்தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அப்போது நான் முதல் அதற்கு முன் பல பயிற்சிகள் இருக்கும். தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் நாங்கள் தெரிவு செய்யப்படும் போது 3000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். அதில் 36 பேர் தெரிவு செய்யப்பட்டு அவர்களிலிருந்து 12 பேர் வடித்தெடுக்கப்பட்டு அவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டு அதிலும் 6 பேர் வர்த்தக சேவைக்கென்று முதலில் தெரிவு செய்தார்கள். அதில் நானும் ஒருவன். வர்த்தக சேவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த அதன் பின்னர் எங்களை மூத்த அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு செய்யும்போது கலையகத்தின் உள்ளே இருந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எவ்வாறு அறிவிப்பு செய்கிறார்கள் என்று. அதன் பின்னர் தான் எங்களை அதுவும் ஒரு பயிற்சி தான். அவர்கள் இருக்கும்போதே நாங்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும். அவர்கள் ஸ்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் என்று சொல்லுவோம், கலையக அறிமுகம் அல்லது நிலைய அறிமுகம், அதனை செய்துவிட்டு தந்தார்கள் என்றால் நாங்கள் பாடல் என்ன என்று சொல்ல வேண்டும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, எஸ்பி பாலசுப்ரமணியம் என்றால் எஸ்பிபி என்று தான் போடுவார்கள். நான் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் என்று வாசித்தேன். அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலம். அந்த நேரத்திலே என்னுடைய குரலை நான் ஒளிப்பதிவு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. வீட்டிலே அதனை ஒளிப்பதிவு செய்து வைத்திருப்பார்கள், நான் கேட்டு பயிற்சி பெறுவேன். அதான் நான் சொன்னேன், முதலாக அந்த கலையகத்துக்குள்ளே சென்ற போது எனது கண்களில் அப்படி கண்ணீர், அதாவது அந்த அந்த ஆங்கிலத்தில் பீம் என்று சொல்வார்கள், அந்த கலையகத்தினுள்ளே அந்த ஒலிவாங்கிக்கு முன்னால் உட்கார்ந்து அறிவிப்பு செய்ய போகிறோம் என்று நினைக்கும்போது அந்த ஆனந்த கண்ணீர், அந்த மதிப்பு இப்போதும் இந்த ஊடகவியலாளர்கள், அது அறிவிப்பாளர் மாத்திரமல்ல, இந்த துறையில் இருக்கும் அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் இருக்க வேண்டும். என்றால் ஊடகம் என்பதன் நம்ம ஏரியாவிலே நமக்கு எத்தனையோ பெருமைகளை சேர்த்து தரும் ஒரு இடம். அதனால் அதற்கு அந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் கேட்டது போன்று மற்றற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்லுவேன். உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே எனக்கு விளங்குது, அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த காலத்துக்கே வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அந்தளவுக்கு உங்களுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக வந்திருக்கு அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும்போது. என்னை அந்த சிறு வயதுக்கு கூட்டி சென்று விட்டீர்கள். ஓகே, ரொம்ப நன்றி. பொதுவாக இப்போ எஸ்எல்பிசி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை தாண்டி அதுக்கப்புறமாக தொலைக்காட்சிக்குள்ளே வந்து பிரவேசிக்கிறீங்க. 1991ஆம் ஆண்டு ரூபவாணிக்குள்ளே வர்றீங்க. அதனுடைய பிரவேசம் வந்து எப்படி இருந்துச்சு? ஏன் வானொலிக்குள்ளே இருந்துட்டு என் தொலைக்காட்சிக்குள்ளே போகணுமென்ற ஒரு இல்லை, வானொலிக்கு நான் போகும்போது தொலைக்காட்சி என்பது பற்றி தெரியாது. அதன் பின்னர் தொலைக்காட்சி ஆரம்பித்தார்கள். முதலாவதாக சுயாதீன தொலைக்காட்சி, அதன் பின்னர் ரூபானி கூட்டுத்தாபனம். வானொலியோடு கிட்டத்தட்ட சம்பந்தமானது தானே, இது ஒலியோடு சம்பந்தப்பட்டது, அது ஒலியோ இரண்டும் சம்பந்தப்பட்டது. எனவே அதிலும் சம்பந்தப்பட வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தேன். வானொலியிலே செய்த பலவற்றையும் அதிலே நான் நிரந்தர உத்தியோகத்தினாக வருவதற்கு முன்னர் அங்கே செய்திருக்கிறேன். ஒரு பாடகனாக, பாடலாசிரியனாக பல விதங்களிலே பங்களிப்பு செய்திருக்கிறேன்.
இந்த இடத்துல ஒன்றையும் குறிப்பிட வேண்டும். எனக்கு இந்த கலைத்துறையில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது செய்து விடுவேன். அந்த பல்துறையிலே ஏதாவது ஒரு பங்களிப்பு இருக்கும். எனக்கு வானொலியில் நாடக நடிகனாக இருந்திருக்கிறேன் என்றாலும் தொலைக்காட்சியிலோ அல்லது திரைப்படம் போன்றவற்றிலே நடிக்க எனக்கு வராது. என்னை நிறைய பேர் அதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். குரல் மூலமாக நடிப்பீங்க. ஆமாம். ஆனால் நான் தொலைக்காட்சியிலே நிரந்தர உத்தியோகத்தனாக வருவதற்கு 2 வருடங்களுக்கு முன்னர் 2-3 வருடங்களுக்கு முன்னர் காலம் சென்ற நடிப்பு உலகிலே மிக பிரபலமான மரிக்கார் ராம்தாஸ் அவர்கள் நாடகம் நெறியாள்கை செய்வார்கள். அவர் நடிப்பு மாத்திரமல்ல, ஒரு பண்பட்ட நடிகர். அவருடைய உறவுகள் என்ற ஈரங்க நாடகம் ரூபானி கொடுத்தாபனத்திலே ஒளிபரப்பு செய்யப்பட்ட நாடகம். அதிலே நான் ஒரு பிரதான பாத்திரம், அதாவது ராம்தாஸ் அண்ணன் அவர்களுக்கு நான் மகனாக நடித்த ஒரு நாடகம். அது அவருடைய வற்புறுத்தலுக்காக. அதுதான் ஒன்றே ஒன்று ஒரு நாடகம். அப்படி பல பங்களிப்புகளை செய்து வந்தபோது தான் இதற்கு முன்னரே அதாவது நீங்கள் 91 என்று குறிப்பிட்டீர்கள். அதற்கு முன்னரே நான் பல தடவைகள் முயற்சித்து இருக்கிறேன் அங்கே தயாரிப்பு உதவியாளராக போவதற்காக. என்றாலும் அந்த நேரத்தில் இருந்த நாட்டின் நிலைமைகள் காரணமாக இருக்கலாம். தகுதி அடிப்படையிலே எனக்கு எந்த விதமான அவர்கள் நிராகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நானும் பல காரணங்களுக்காக என்றாலும் 91ஆம் ஆண்டு அந்த வாய்ப்பு கிடைத்தது. 90ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு அந்த விண்ணப்பம் கோரப்பட்டது. அது போட்டி பரீட்சையின் மூலம்தான், அதாவது அடிப்படை கல்வித்தகமை, அதற்கு மேலதிகமான இந்த அனுபவத்தன்மை, இவற்றிற்கு அப்பால் அவர்கள் போட்டி பரீட்சை வைத்தார்கள். அப்போதெல்லாம் அப்போது இருந்த ஜனாதிபதி அவர்கள் இளைஞர்களுக்கு போட்டி பரீட்சை வைத்து அதன் மூலம் தெரிவாக செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தார். இலங்கை முழுவதுமாக. ஆமாம். அப்போது எங்களுக்கு இரண்டு முறை பரீட்சைகள் நடந்தன. முதல் பரீட்சையில் வெற்றி பெற்றவர்கள் அதன் பின்னர் தெரிவு செய்யப்பட்டார்கள். தமிழ், சிங்களம் 2. அதிலே 91ஆம் ஆண்டு, அதாவது 90ஆம் ஆண்டு போட்டி பரீட்சை நடைபெற்றது. 91ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தான் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். இதில் ஒன்றை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். தற்போது உங்களுடைய அலைவரிசை பணிப்பாளராக இருக்கும் லோகேஸ்வர கணேஷ் அவர்கள், அவர் பொறியியல் பகுதி, நான் தயாரிப்பு பகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டோம். தயாரிப்பு உதவியாளர்கள் 22 பேர். அதே போன்று பொறியியல் பகுதியிலே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் 22 பேர். அதே போன்று இஎன்ஜி என்று குறிப்பிடுவார்கள், அதாவது கேமரா, லைட்டிங், அதே போன்று ஒளிப்பதிவு, ஒளி அமைப்பு போன்றவற்றுக்கான பகுதி ஒன்று இருக்கிறது. அங்கேயே கிட்டத்தட்ட அங்கேயும் எல்லாம் மொத்தமாக 74 பேர் என்று நினைக்கிறேன். அந்த தொலைக்காட்சி அந்த நிறுவனத்தின் வரலாற்றிலே அதை கூடியவர்கள் தெரிவு செய்யப்பட்ட காலமாக இருக்கும். அப்போது நாங்கள் பயிற்சி பெறும் தயாரிப்பு உதவியாளர். அதன் பின்னர் தான் படிப்படியாக என்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பல நிகழ்ச்சிகளை செய்து உயர்நிலைக்கு வரக்கூடியதாக இருந்தது. கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு கால பகுதியில் நடைபெற்ற அந்த போட்டி பரீட்சையில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருந்தாங்க? நான் நினைக்கிறேன் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள், சிங்களம், தமிழ் 2க்கும். அதிலிருந்து நீங்கள் தெரிவு செய்ய? ஆமாம். அதாவது அந்த பரீட்சையிலே அதிக புள்ளிகளை பெற்றவர்கள் என்ற வகையிலே அதிலே அது எப்படி குறிப்பிடுவது என்றால், இந்த சல்லடை போட்டு சலித்தெடுத்து, அதாவது தயாரிப்பு பகுதியிலே 2 இஸ்லாமியர்கள், 2 தமிழர்கள். அப்போது நாங்கள், அதாவது தமிழ் பேசும் இனம் என்று 4 பேர். அதே போன்று பொறியியல் பகுதியிலே நம்முடைய லோகேஸ்வர கணேஷ் உட்பட 2 தமிழர்கள், 2 இஸ்லாமியர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். என்றால் எந்த அளவுக்கு கடுமையான கஷ்டத்துக்கு மத்திய, கஷ்டம் என்பதல்ல, திறமையை வெளிப்படுத்துவதற்கான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வந்திருக்கிறோம் என்பது. ஓகே. முதலாக நீங்கள் தொலைக்காட்சியில் செய்த நிகழ்ச்சி அல்லது தயாரித்த நிகழ்ச்சி அதை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்திலே தொலைக்காட்சி தயாரிப்பு நேரடியாக எங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. தயாரிப்பு உதவியாளர்கள் என்ற வகையிலே, அதுவும் பயிற்சி பெறும் உதவியாளர், மூத்த தயாரிப்பாளர்களோடு தான் நாங்கள் அவர்களுக்கு உதவியாக அந்த தயாரிப்பு கடமையிலே ஈடுபட வேண்டும். அதிலே
கற்றதை கொண்டு பின்னர் அந்த எங்களுடைய இப்போது இவர் ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறார் என்ற அளவுக்கு அந்த பிரிவு தலைவர்கள் தெரிவு செய்யும் பட்சத்திலே எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். நான் நினைக்கிறேன் அப்போதெல்லாம் எங்களுடைய பெயர் கூட அந்த என்டைட்டில் என்று குறிப்பிடுவார்களே, அந்த அந்த எங்களுடைய பெயர் கூட போட மாட்டார்கள். அப்படி ஒரு அங்கே ஒரு நியதி இருந்தது. 3 வருடங்களுக்கு பின்னர் தான் போடலாம் என்று. ஆனாலும் நான் அங்கே சென்று ஒரு 3-4 மாதங்களிலே எங்களுடைய மூத்த ஊடகவியலாளர் முன்னோடி விஸ்வநாதன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள் செய்தி வாசிப்பாளர், அங்கே தயாரிப்பாளராக இருந்து பிரிவுக்கு தலைவராகி தமிழ் சேவை பணிப்பாளராக இருந்தவர். அவர் ஒரு ஆரங்க நாடகத்தை தயாரித்தார். அதற்கு நான் உதவியாளராக இருந்தேன். அப்போது அவரோடு இணைந்து நான் பணியாற்றுவதை பார்த்து என்னுடைய பெயரையும் எப்படியாவது அந்த போட வேண்டும் என்று அவர் பணிப்பாளர் நாயகத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி இவருடைய பங்களிப்புக்காக நாங்கள் இந்த நாடகத்தில் இவருடைய பெயரை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் முதலாக என்னுடைய பெயர் வந்தது. அதன் பின்னர் நானாக தயாரிக்கப்பட்ட நாடகம் கிட்டத்தட்ட 2.5-3 வருடங்களின் பின்னர் 2 வருடங்கள் இருக்கும். முதலாக சிவராத்திரி அன்று சிவராத்திரிக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி, அதாவது ஒரு விவரண நாடகம் செய்வதற்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பொன்னம்பலானேஸ்வரர் கோவில் தான் அந்த ஒளிப்பதிவு செய்து அதற்கான களஞ்சியத்தில் இருக்கும் காட்சிகளையும் பெற்று முதலாக அதில் தான் தயாரிப்பாளர் என்ற பெயர் என்னுடைய பெயர் வந்தது. அதன் பின்னர் காலப்பகுதியில் 93. ஓகே. அந்த டைமில் எப்படி உங்களோட மனசு இருந்துச்சு? நிச்சயமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அது புது ஒரு மகிழ்ச்சி அடையும். அதாவது எப்போதுமே அந்த முதல் என்பது மறக்க முடியாததானே இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டால் அத்தனை விடயங்களையும் சொல்வதற்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்காது என்றாலும் முதல் என்பது ஞாபகத்தில் இருக்கும். அதன் பின்னர் எங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். சிங்கள நிகழ்ச்சிகளை பொறுத்தவரையிலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவுகள் இருக்கின்றன. அதாவது நாடகம் என்றால் நாடகம், இசை என்றால் இசை, அப்படி பல்வேறுபட்ட பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் தமிழ் நிகழ்ச்சி பிரிவை பொறுத்தவரையிலே ஒரே அந்த அந்த அலகுக்குள்ளே அத்தனை விடயங்களையும் செய்ய வேண்டும் என்பதால் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதனால் தான் எல்லா விடயங்களையும் நான் செய்யக்கூடியதாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சி தயாரிப்புக்கு பிறகு பின்னாடி என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் தயாரிச்சிங்க? அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க, இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சி தொலைக்காட்சி 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள. 90ஆம் ஆண்டுக்கு பின்னரும் தொலைக்காட்சி நாடகத்தை குறிப்பிடலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சிறுவர் நிகழ்ச்சிக்கு தான் பொறுப்பாக அந்த நிகழ்ச்சியை செய்தேன். மன திருப்தியாக இருக்கும் சிறுவர்களோடு செய்யும்போது என்னை பொறுத்தவரையிலே அந்த நேரம் நான் இங்கே கொழும்பு அல்லது இந்த தலைநகரை ஆண்டியுள்ள பிரதேசங்களில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்லாது எங்கெங்கே இருந்தெல்லாம் விண்ணப்பங்கள் வருகின்றனோ அங்கே நான் சென்று அவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு திறமை இருந்தால் அவர்களை அழைத்து வந்து செய்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, சில சந்தர்ப்பங்களிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒளிப்பதிவு கருவிகளை கொண்டு சென்றும் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை நான் செய்திருக்கிறேன். அதன் பின்னர் இசை நிகழ்ச்சிகள், நிறைய இசை நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். மெல்லிசை பாடல்கள் கிட்டத்தட்ட நான் இருக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் என்னுடைய நெறியாள்கையிலே வந்திருக்கிறது. இலங்கையின் மிக பிரபலமான இசையமைப்பாளர்கள் செல்வராஜா, மோகன்ராஜ், மகேந்திரன் போன்ற பல்வேறு, கணேஷ்ராஜ், நிறைய இசையமைப்பாளர்களுடைய பங்களிப்போடு அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி மெல்லிசை நிறைய செய்திருக்கிறேன். என்றால் உள்ளூர் கலைஞர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக புதிய புதிய நிகழ்ச்சிகளையும் தயாரித்திருக்கிறேன். தொலைக்காட்சி நாடகத்தை பொறுத்தவரையிலே நிறைய நாடகங்கள் செய்தேன். அதில் ஒன்றை மிக குறிப்பிட வேண்டும். அநேகமாக நான் செய்த நாடகம் எல்லாம் இன ஒற்றுமையை வலியுறுத்தும் நாடகமாக தான் இருந்தது. 98ஆம் ஆண்டு நான் செய்த மனிதர்கள் நல்லவர்கள் என்ற நாடகம். அந்த சந்தர்ப்பத்திலே அது 50வது இலங்கை சுதந்திரம் அடைந்த 50வது ஆண்டுக்கான போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட். ஆமாம், அந்த பிரதியாக்கம். அது கே கோவிந்தராஜ் அவர்கள், கங்குலன் என்ற பெயரிலே கே கோவிந்தராஜ் அவர்கள்
உங்களுடைய பணிப்பாளர் கணேஷுக்கும் சொந்தக்காரர் என்று நினைக்கிறேன். அவர் நிறையவே பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுதுவார். அவருடைய நாடகம் தெரிவு செய்யப்பட்டார். அந்த நாடகத்தை இன்னை தயாரிக்க சொன்னார்கள். மலையகத்தை அடிப்படையாக கொண்டு மலையக தோட்டமும் தோட்டத்தை அண்டியிருக்கும் சிங்கள கிராமத்துக்கும் உள்ள அந்த உறவு முறிவுகள் போன்றவை இருக்கும். அந்த நேரத்திலே அந்த நாடகம் மிக எடுபட்டது. அது நான் சிறப்பாக செய்ததன் காரணமாக அதன் பின்னர் அதற்கு அடுத்த வருடமே நான் 1 மாத காலம் சிங்கப்பூரில் ஒரு நாடக பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன். அது ஜெர்மன் டோச்வேல் தான் அந்த இதை செய்தது. அதன் பின்னர் நாடகங்கள் செய்திருக்கிறேன். குறிப்பாக ஒரு நாடகத்தை சொல்ல வேண்டும். 2000ஆம் ஆண்டு பெட லீம என்ற சிங்கள ஒரு நாடகம், வேலை பிடித்தல் என்று நாங்கள் தமிழிலே வைத்தோம். அதாவது சிங்களத்தில் அந்த புது வருடம் பிறந்து அதன் பின்னர் வேலைக்கு செல்வதற்கென்று அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்கும். ஆமாம். அந்த நேரத்தை தான் வேடா லீம என்று சொல்வார்கள். அப்போது அது சிங்கள தமிழ் இன ஒற்றுமையை காட்டும் ஒரு நாடகமாக ஒரு சிங்களவர் எழுதியிருந்தார். அதனை தமிழிலும் அவர் செய்திருந்தார். அதனை மிகப்படுத்தி மேல்மட்டம் என்னை கொண்டு உங்களுக்கு 2 மொழிகளிலும் பரிச்சயம் இருப்பதால் நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும், அப்போது 2 நாடகங்கள் செய்வதை ஒன்றாக செய்ய வேண்டும் என்று அதை நான் டைரக்ட் செய்தேன். வேட எல்லிமா எனக்கு ஒரு பெருமை என்னென்றால், நான் நினைக்கிறேன் நான் மாத்திரம்தான் இதுவரையிலே பெரும்பான்மையின ஒரு நாடகத்தை நெறிப்படுத்திய ஒரு தமிழர் என்ற வகையிலே எனக்கு அது ஒரு பெருமையான விடயம். அதே போன்று நிறைய எப்போதும் கலையகத்துக்குள்ளே இருந்து நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. ஆமாம், நிறைய நிகழ்ச்சிகள் நான் வெளியிலே, அதாவது விஹார் மகாதேவி பூங்கா, ஜோன் டி சில்வா மண்டபம் போன்றவற்றிலே அப்போதெல்லாம் என்ன செய்வேன் என்றால், நாளை தீபாவளி என்று வைத்துக்கொள்ள வேண்டாம், தீபாவளி தான், நாளை தீபாவளி என்றால் இன்று தீபாவளி போன்றே அது நாங்கள் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துவோம். லைவ் டு டேப் என்று நீங்கள் குறிப்பிடுவீர்களே, அதை உள்ளபடியே எடுத்து அடுத்த நாள் அதே தீபாவளி அன்று இரவு நேரடியாக ஒரு இசை நிகழ்ச்சி போவது போன்று நான் செய்திருக்கிறேன். இதெல்லாம் பின்னர் என்னை விட திறமையாக செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திலே இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டவன் நான் என்பதிலே எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் செய்தி பிரிவு அல்லது செய்தி ஆசிரியர் அல்லது செய்தி வாசிப்பு அப்படின்ற ஒரு துறைக்குள்ளே வந்து நீங்கள் நுழைகிறீங்க. அதனுடைய ஆர்வம் எப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு? நிச்சயமாக அதற்கு வானொலியிலே அறிவிப்பாளராக வர வேண்டும் என்றால் அடுத்த ஆசை அதுதானே. ஆமாம், செய்தி வாசிக்கணும். அதுவும் நான் அங்கே நிரந்தர உத்தியோகத்தனாக கடமையாற்றுகிறேன். நிரந்தர உத்தியோகத்தனாக கடமையாற்றுவதன் காரணமாக சில கட்டுப்பாடுகள் இருந்தன. நிரந்தர உத்தியோகத்தர் வந்து அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்போது அல்ல. எனவே என்றாலும் நான் முயற்சித்தேன். அதன் பின்னர் உள்ளக விண்ணப்பம் கோரல் என்று ஒன்று வந்தது. அதில் 94ஆம் ஆண்டு நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக நான் செய்தி வாசிப்பாளனாக இருந்தேன். என்றால் அதற்கு முன்னரே பல கிரிக்கெட் வர்ணனை போன்றவற்றிலும் என்னுடைய முகம் வந்திருக்கிறது. நிகழ்ச்சி செய்தி வாசிப்பாளர் என்பதற்கு முன்னரே நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்திருக்கிறேன் தானே. அதன் காரணமாக எனக்கு இலகுவாக இருந்தது. இலங்கை வானொலியிலே பயிற்சி பெற்றவன், அங்கு அறிவிப்பாளன் என்ற வகையிலே அதுவும் எனக்கு உதவியாக இருந்தது என்பதன் காரணமாக நான் தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நான் அங்கே இருந்தபோது 2004ஆம் ஆண்டு செய்தி பிரிவுக்கு உள்ளே வரும் நடப்பு விவகார பிரிவுக்கு நான் பதவி உயர்த்தப்பட்ட அப்போதுதான் முதலாக உதவி பணிப்பாளராக சென்றேன். அதன் பின்னர் அதற்கு மேலதிகமாக தமிழ் செய்தி பிரிவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது 2005ஆம் ஆண்டு. அதன் பின்னர் நான் செய்தி வாசிப்பதை நிறுத்தி கொண்டேன். காரணம், அங்கு நான் பொறுப்பதிகாரியாக இருப்பதன் காரணமாகவும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் ஒதுக்கிக் கொண்டேன். செய்தி வாசிப்பதிலே மிகவும் ஒரு பெருமை இருக்கிறது. என்ற அறிவிப்பாளர்களிலே உச்சமானவர்கள் செய்தி வாசிப்பாளர்கள் என்பது என்னுடைய கருத்து. செய்தி வாசிப்பாளர் என்ற ஒரு தன்மை வந்து அப்படியே வந்து இருந்தாலும் கூட உங்களை நாங்கள் பார்க்கிற இன்னொரு முகம் வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி இன்று வரைக்கும் எம்என் ராஜா அப்படின்னு சொன்னால் அவர் கிரிக்கெட் வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு புகழாரம் வந்து சூட்டிக்கொள்ளலாம். அந்தளவுக்கு நீங்கள் அதில் தடம் பதித்த விடயங்கள் நிறைய வந்து இருக்குது. எனவே வர்ணனையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பதம் வந்து வருகிறது, உங்களுக்கு அது ஒரு அடைமொழியாக வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. எப்படி இருக்கு? சந்தோஷமாக இருக்கு? நிச்சயமாக நீங்கள் கேட்பது எல்லாமே நான் சந்தோஷமாக பதில் கூற
கூறும் விடயங்களை தான் கேட்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் நான் வானொலியில் தான் முதலில் வர்ணனையாளராக அப்போது அங்கே சோமா எதிரிசிங்க சோமா என்ற ஒரு அவர் தான் பொறுப்பதிகாரியாக இருந்தார் விளையாட்டுத்துறைக்கு. அவர்கள் இருக்கும்போது தான் நான் வர்ணனையாளராக. அதற்கு காரணம் என்னுடைய விளையாட்டு ஆர்வத்தை தெரிந்து கொண்டு இலங்கை வானொலியிலே நான் நினைக்கிறேன் முதலாக விளையாட்டு நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியவர் எழில்வேந்தன் அவர்கள். இப்போது வெளிநாட்டிலே இருக்கிற எழில்வேந்தன் அவர்களுக்கு உதவியாக சில சந்தர்ப்பங்களிலே நான் அப்போதெல்லாம் இவ்வாறான வசதிகளிலே செய்தி சேகரிப்பது என்பது, எனவே எங்கே இருந்து நான் சில செய்திகளை சேகரித்து கொடுப்பதுண்டு. அதன் காரணமாக என்னுடைய ஆர்வத்தை பார்த்து தான் சோமா அவர்களிடம் கூறினார்கள், இவர் அப்படி என்று அறிவிப்பாளராகவும் இருப்பதன் காரணமாக விடை ஞானமும் இருப்பதன் காரணமாக தெரிவு செய்யப்படலாம் என்பது நான் நினைக்கிறேன். 91ஆம் ஆண்டு முதலாக உத்தியோகபூர்வமாக நான் ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளராக, அதன் பின்னர் பல விளையாட்டு விடயங்களிலே வர்ணனை செய்திருக்கிறேன். விமர்சகராக செயல்பட்டு இருக்கிறேன். இன்று வரை கூட வானொலியிலே செய்கிறேன். அதே போன்று தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலும் எனக்கு ஆர்வம் இருந்தது. தொலைக்காட்சியில் அப்போதெல்லாம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிந்த வரையிலே இருந்ததில்லை. அப்போது நிறைய தொலைக்காட்சிகளும் அலைவரிசைகளும் இருக்கவில்லை. நான் 93ஆம் ஆண்டு தொலைக்காட்சியிலே வாரத்துக்கு அரை மணித்தியால விளையாட்டு தொகுப்பு நிகழ்ச்சி ஒன்றை செய்தேன். நான் ஓய்வு பெறும் வரை அதை செய்தேன். ஏனென்றால் அதிலே எனக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது. கூடுதலாக கிரிக்கெட் வர்ணனையாளராகத்தான் தெரியும். இருந்தாலும் ஏனைய விளையாட்டு விடயங்களிலும் நான் வெறுமனே விளையாட்டு செய்திகளை மாத்திரம் கூறுவதில்லை. அதற்கு மேலும் ஒரு விடயம் என்றால் அதிலே உள்ள நுணுக்கங்கள், பல்வகையான தரவுகள், அதிலே இருக்கும் பதிவுகள் போன்றவற்றை இளம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை கூறுவதன் காரணமாக அந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் நிறைய வரவேற்பு இருந்தது. அது மாத்திரமல்ல, நான் பிரபலமானவர்களை அழைத்து வந்து பேட்டி எடுப்பதுண்டு. அதே போன்று வானொலியிலும் நான் செய்துண்டு. இதில் ஒன்றை குறிப்பிட வேண்டும் என்ற, இப்போ நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு வர்ணனையாளர் என்ற வகையிலே நாங்கள் உங்களுடைய இணையர் புகழ்ந்து கூறினீர்கள். இந்த கிரிக்கெட் வர்ணனை என்பதன் காரணமாக எனக்கு ஒருபடி மேலதிகமான ரசிகர்கள் இருந்தார்கள், பெரும்பான்மை இனத்தவர்கள். ஆமாம் ஆமாம், இல்லை அதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு அது ஒரு அடைமொழி. உதாரணமாக அவர்கள் தொலைக்காட்சியிலும் சரி வானொலியிலும் சரி இந்த கிரிக்கெட் வர்ணனை கேட்கும்போது பார்க்கும்போது என்னை அறிமுகமாகிக் கொள்வார்கள். எங்கேயாவது ஒரு இடத்திலே சென்று என்னுடைய நாம் சொல்லுவோமே பாதுகாப்பு காரணங்களுக்காக சில சந்தர்ப்பங்களில் அப்போதெல்லாம் நம்முடைய நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு அடையாள அட்டையை கொண்டு செல்ல வேண்டும். அதனை காட்டினோம் என்றால், அதாவது அநேகமாக நான் எல்லா இடங்களிலும் தொலைக்காட்சி அடையாள அட்டையை காண்பிப்பது உண்டு. அதில் எம்என் ராஜா என்று பார்த்தவுடன் சிலர் கேட்பார்கள், சார் நீங்கள் அவர்களுடைய மொழியிலே கேட்பார்கள், இதே பேரிலே வானொலியிலும் ஒருத்தர் இருக்கிறார் என்று. அப்போ நான் சொல்ல, இல்லை அதையும் நான் தான் என்று. அதெங்கே கிடைக்கும் மரியாதை என்பது அதுதான் ஆண்டவன் நமக்கு போட்ட பிச்சை. ஒரு விதமான போதையாக இருக்கும். போதை, ஆமாம், அப்படியும் சொல்லலாம். அதாவது அப்போதெல்லாம் நான் எப்போதெல்லாம் இந்த கௌரவம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த துறையின் மூத்தவர்களுக்கு மனதார் நன்றி சொல்வேன். இந்த துறைக்கு, வானொலிக்கோ தொலைக்காட்சிக்கோ என்னுடைய மனமும் வந்து நன்றியை நானே மனதுக்குள்ளே சொல்லிக்கொள்வேன். நான் அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் இந்த மதிப்பும் மரியாதையும் வரப்போவதில்லை. இப்போ கிரிக்கெட் வர்ணனை அப்படின்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் எந்தெந்த நாடுகளுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க? இது சம்பந்தமாக வேற்று நாடுகளுக்கு சென்றதில்லை. தொலைக்காட்சி பயிற்சிக்காக பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். வர்ணனைக்காக சென்றது 2014ஆம் ஆண்டு பொதுநலவாய அமைப்புகளுக்கான போட்டிகள் நடைபெற்றன. ஒலிம்பிக்கு அடுத்தபடியான பிரபலமான போட்டிகள் அவை ஐக்கிய ராஜ்யத்தின், அதாவது யூகே, யுனைடெட் கிங்டம்க்கு அவர்களுடைய இதில் வரும் ஸ்காட்லாந்திலே கிளாஸ்கோவிலே நடைபெற்றது. அங்கிருந்து தினந்தோறும் நேரடியாக வர்ணனை செய்தேன். நேரடியாக என்றால் முழு அளவும் இல்லை, ஒரு தொகுப்பு. அங்கிருந்து நேரடியாக, அப்போதெல்லாம் இந்த வசதிகள் வந்துவிட்டன நேரடியாக அனுப்புவதற்கு, அதை செய்தேன்.
மற்றபடி வெளிநாடுகளிலே வர்ணனைக்காக சென்றதில்லை. இலங்கையில் பொறுத்தவரையிலே அத்தனை இப்போ இது நீங்கள் கிரிக்கெட் சொல்கிறீர்கள் அனைத்து மைதானங்களுக்கும் சென்று வர்ணனை செய்திருக்கிறேன். அதைவிட பல மைதானங்கள் அவர்கள் திறக்கும்போது, அதாவது முதலான போட்டிகளுக்கு நான் வர்ணனை செய்திருக்கிறேன். அதனை திறப்பு விழாவுக்கு நான் தான் அறிவிப்பு செய்திருக்கிறேன். குறிப்பாக காலி, தம்புல்ல, பல்லேக்கலை போன்ற மைதானங்கள், ஏன் எங்கே ஹம்மாந்தோட்டையில் இருக்கும் மைதானம், இவற்றின் ஆரம்ப ஓப்பனிங் செரமனி இவற்றுக்கெல்லாம் நான் தான் வர்ணனை செய்திருக்கிறேன். அது அந்த தயாரிப்புக்கு அப்பால் அறிவிப்பாளன் என்ற வகையிலே, தொகுப்பாளன் என்ற வகையிலே பல விடயங்களை செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அநேகமாக இந்த நாட்டின் 4 ஜனாதிபதிகள் பங்கு பற்றிய தேசிய வைபவங்களுக்கு நான் அறிவிப்பாளராக தொகுப்பாளராக செயல்பட்டு இருக்கிறேன். அதுவும் என்னுடைய தொலைக்காட்சி அதனை நேரடியாக ஒளிபரப்பினால் மாத்திரம். அது என்னுடைய உத்தியோகத்தின் ஒரு பகுதியாக கருதிய ஒழிய அரசியல் ரீதியாக அல்ல. அது தேசிய நிகழ்ச்சி என்பது ஒரு கௌரவமான விடயம். ஆமாம். அதே போன்று வெளிநாட்டு வெளிநாட்டு தலைவர்களுடைய மாநாடுகள், இங்கே நடக்கும் மாநாடுகள், உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னால் அன்றைய நாட்டின் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 தடவை இலங்கைக்கு விஜயம் செய்த போதும் அதனை பழைய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு முன், தற்போதைய ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால், இவ்வாறான விடயங்கள் அநேகமாக நான் தான் அறிவிப்பு செய்திருக்கிறேன். அரசு துறை சார்ந்த அரசு துறை சார்ந்த, அதுவும் எங்களுடைய தொலைக்காட்சி அதனை நேரடியாக ஒளிபரப்பினால் என்னுடைய பங்களிப்பு அநேகமாக இருந்திருக்கிறது. ஓகே, கிரிக்கெட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. கிரிக்கெட்டினுடைய நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் கிரிக்கெட்டினுடைய போக்கு பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கேள்வி கட்டாயம் இப்போ உங்களை அறிந்தவர்கள் யோசிப்பாங்க, இந்த கேள்வி இவர்கிட்ட வந்து கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீம் எது? இலங்கை. ஆமாம். ஓகே, அது இலங்கையை தாண்டி வேறு? இலங்கையை தாண்டி டீம் என்று காலத்துக்கு காலம் மாறுகிறது. 70களிலே அதுக்கு முன்னர் இருந்து தொலைக்காட்சி வானொலியில் வர்ணனை கேட்காத காலத்திலிருந்து நான் மைதானங்களுக்கு சென்று போட்டி பார்ப்பதுண்டு. இலங்கை முதலாக விளையாடிய போட்டியை கூட நான் சென்று சரவணமுத்து விளையாட்டு மைதானத்திலே பார்த்திருக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களிலே மேற்கிந்திய தீவுகள், அங்கே இருந்த ஜாம்பால், கிளைவ் லாய்டு, விவியன் ரிச்சர்ட்ஸ், மைக்கேல் ஹால்டிங், இப்படி பலர் இருந்தார்கள். அதன் பின்னரும் அடுத்த பரம்பரை நிறைய பேர் வந்தார்கள். இப்போது கொஞ்சம் தொய்வு இருக்கிறது. அதே போன்று ஆஸ்திரேலியா, அதே போன்று இங்கிலாந்து ஒரு காலத்திலே ஆதிக்கம் செலுத்தியது. இப்போது இந்திய அணி ஆதிக்கம் செலுத்துவது போன்று இருக்கிறது, செலுத்தினார்கள் ஓரளவுக்கு. அந்த மாதிரியான இலங்கை 96ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றிய போது எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்பது பெருமை தானே. ஆமாம். அப்படி எந்த அணி என்று சொல்வதற்கில்லை, சில கிரிக்கெட் வீரர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் விளையாடும் விதம் எனக்கு சிறப்பாகவே பிடிக்கும். ஓகே, இப்போ இலங்கை டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இலங்கை அணியை பற்றி சொல்வதென்றால், ஒரு முகாமைத்துவம் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும். சனஜாய் சூரிய அந்த பொறுப்பை எடுத்ததன் பின்னர் ஓரளவுக்கு மீண்டு வருகிறார்கள். அதாவது தன்னுடைய திறமைக்கு அப்பால் அவர்களுடைய அந்த துறைக்கான கட்டுப்பாடும் பங்களிப்பு, அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். தன்னுடைய பிரபலியத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் சரி வராது. என்றால் ஆரம்பத்திலே இங்கே அந்த புகழை சேர்த்து தந்தவர்கள் எல்லாம் புகழுக்காக அல்ல, அந்த விளையாட்டிலே இருந்த அந்த புனிதத்தன்மையையும் அந்த நேர்மையையும் அதனை பேணி பாதுகாத்தார்கள். அதனால்தான் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடியதாக இருந்தது. அந்த கட்டுப்பாட்டை நாம் 96ஆம் ஆண்டு பார்த்தோம். டேவிட் வெட்மா அவர்கள் பயிற்றுவிப்பாளராக இருந்தார்கள். அந்த பயிற்றுவிப்பாளர் நான் நினைக்கிறேன் வெறுமனே 3-4 டெஸ்ட் போட்டிகளில் தான் விளையாடியவர். அவருக்கு கீழே பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் எத்தனையோ டெஸ்ட் போட்டிகளிலே விளையாடியவர்கள், ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலே விளையாடியவர்கள். என்றாலும் அந்த தலைமைத்துவத்துக்கு அல்லது அந்த பயிற்றுனரின் கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றியதன் காரணமாகத்தான் அந்த அர்ஜுன் ரணதுங்க தலைமையிலே அந்த வெற்றியை நாம் பெறக்கூடியதாக இருந்தது. அது எல்லோருக்கும், அந்த விளையாட்டில் மாத்திரமல்ல, எல்லா துறையிலும் இது இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய
கருத்து. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த 2024ஆம் ஆண்டில் கூட அர்ஜுன் ரணதுங்கவினுடைய அந்த வெற்றியை தான் இன்று வரைக்கும் ஒப்பிட்டு வந்து பேசுகிறார்கள். ஆமாம், ஒரு முறை மட்டும்தான் அந்த உலக கிண்ணத்தை நாம் கைப்பற்றி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் இப்போது இந்த 20க்கு 20 போட்டிகள் வந்ததன் பின்னர் இந்த போக்கு மாறிவிட்டது, ஜனரஞ்சகமாக போய்விட்டது. விளையாட்டு என்பதை விட அது வியாபாரமாக ஆகிவிட்டது. என்றாலும் நான் நினைக்கிறேன், நீங்கள் கேட்டீர்கள் அணி, ஓர் அணி அதன் உண்மையான திறமையை வெளிப்படுத்துவதென்றால் அது டெஸ்ட் போட்டிகளாகத்தான் இருக்கும். இந்த டெஸ்ட் போட்டிகளுக்கு நான் நினைக்கிறேன் சனத் ஜெயசூரிய போன்றவர்களை இன்னும் பங்களிப்பு, அதாவது அவர்களுடைய ஆலோசனையை கொடுத்து டெஸ்ட் போட்டிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான விடயங்களை அண்மையில் நாம் நியூசிலாந்தோடு வெற்றி பெற்றாலும் கூட அது உள்ளூரிலே வெளிநாடுகளிலே நாம் இந்த வரையிலே இந்திய மண்ணிலே ஒரு வெற்றி கூட பெறவில்லை. ஆஸ்திரேலிய மண்ணிலே நாம் ஒரு வெற்றியை கூட பெறவில்லை. அப்படியான அணிகளோடு நாம் அந்த மண்ணிலே வெற்றி பெறும் அளவுக்கு அந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆர்வம். ஒரு கிரிக்கெட் விமர்சகர் என்றதையும் தாண்டி ஒரு ரசிகராக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆதங்கம், அந்த வருத்தம் நிச்சயமாக ஏனென்றால் அதிலும் எனக்கு புகழ் கிடைத்திருக்கிறது தானே என்று அது சரியாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மன ஆதங்கம். இந்த காலப்பகுதி, அதாவது நான் சொல்ல போகின்ற அந்த 90ஆம் ஆண்டினுடைய காலப்பகுதியில் திருப்பி நான் உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டம் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலைமை வந்து இருந்த காலகட்டம். அந்த டைமில் நீங்கள் நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இருந்தீங்க. அதுக்கு பிறகு செய்தி வாசிப்பாளர், அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க. அசாதாரண சூழ்நிலைமை இலங்கையில் நிலவி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளராக இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து ஒரு தமிழ் நிகழ்ச்சியில் எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி கொண்டு வரும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த சவால் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிச்சயமாக அதாவது அந்த காலகட்டம், அதுவும் தமிழர்கள் என்ற வகையிலே ஒரு கஷ்டமான அதாவது யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பது போன்ற ஒரு நிலை அரசாங்கத்துக்கோ அல்லது பாதுகாப்பு படையினருக்கோ இருந்தது. அதனை குறையாக கூறவும் முடியாது. அந்த சந்தர்ப்பம் அப்படி இருந்தது. அந்த நிலையில் நாங்கள் நிகழ்ச்சிகள் செய்வதில் எந்த விதமான தடங்களோ எதுவும் இல்லை. இருந்தாலும் நாம் சில சந்தர்ப்பங்களிலே சில உருவங்களை அல்லது சில விலங்குகளின் படங்களையோ பாவிப்பது என்பது தவிர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. காரணம் இல்லாமலே சில நேரங்களில் இவற்றை நீங்கள் சேர்க்க வேண்டாம் என்பார்கள். அதுக்கு காரணம் அவர்களுடைய நியாயப்படி அது சரியாக இருக்கலாம். எனவே அதனை தவிர்த்து நாங்கள் எங்களுடைய கடமையை செய்தோம். என்றாலும் மிக கடினம் என்னவென்றால், அந்த ஒரு கலைஞர்கள் இல்லாமல் நிகழ்ச்சிகள் செய்ய முடியாது. கலைஞர்களை உள்ளே அழைப்பது அல்லது வெளி ஊர்களிலிருந்து அவர்களை கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது. என்னென்றால் பாதுகாப்பு கடுபிடிகள், அதனை தவிர்க்கவும் முடியாது. இதைவிட ஒன்று சொல்வதென்றால், நீங்கள் நிகழ்ச்சியை ஓரளவுக்கு செய்து விடலாம். செய்தி பிரிவுக்கு பொறுப்பானவனாக இருந்தேன் யுத்தம் உச்சகட்டமாக இருக்கும்போது. அந்த நேரம் ஒரு மிக மிக கடினமானது. அந்த கடினமான விடயத்தை நாம் எப்படி சொல்வதென்று குறிப்பிட முடியாது. ஏனென்றால் எமது நிறுவனம் எதிர்பார்க்கும் விடயத்தை நாம் செய்தியாக கொண்டு செல்லவும் வேண்டும். அது மக்களை ஜனரஞ்சகமாக பார்க்கக்கூடிய வகையிலும் செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை கவனிப்பு, அதே போன்ற காட்சிகளுக்கு காட்சி கவனம் செலுத்துவது போன்ற பல்வேறு விடயங்களிலே மிகவும், அதைவிட இறுதி நேரத்திலே பல மாற்றங்கள் ஏற்படும். இவற்றையெல்லாம் உள்வாங்கி அதனை மக்கள் மத்திக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவன் எனக்கு அந்த பக்குவத்தை கொடுத்திருந்தான் என்பதற்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிடுறது 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலப்பகுதி. 2004ஆம் ஆண்டு நான் பொறுப்பெடுத்தேன். அந்த நடப்பு விவகாரம் 2005ஆம் ஆண்டு செய்தி. அந்த காலகட்டம் தானே ஆக நெருக்கடியான காலகட்டம். அப்போது எங்கெங்கு, அதாவது எங்களுடைய பாதுகாப்பு பற்றியும் நாம் நினைக்க வேண்டும். எங்களுடைய நிறுவனம் எதிர்பார்க்கும் கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் அங்கே சம்பளத்துக்காக வேலை செய்பவர்கள். சம்பளத்துக்கு அப்பால் அந்த நிறுவனத்துக்கு விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். உண்மையாக மக்கள் மத்தியிலே செய்து கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது போன்ற பல இடங்கள். இதைவிட பல சந்தர்ப்பங்களிலே முக்கியமான இடங்களுக்கு நான் விஜயம் செய்ய வேண்டியிருந்தது. முக்கியமானவர்களை பேட்டி எடுக்க வேண்டியிருந்தது. இது விரும்பாமலாம் செய்ய வேண்டிய ஒரு விடயம். இதிலே பாதுகாப்புக்கு எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. ஏனென்றால் நான் செய்வது உத்தியோகம் என்பது எனக்கு தெரியும். இறை நம்பிக்கை எனக்கு இருந்தது. எனவே எனக்கு அப்படியான ஒரு பல கஷ்டங்கள் இருந்தன.
கஷ்டப்படாமல் எதுவுமே சாத்தியப்படாது, அப்படித்தானே? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் வந்து கேட்க தோணுது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலப்பகுதியில் வந்து ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் தான் நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு 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 சூழ்நிலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எப்படி கையாண்டீங்க? இல்லை, அழுத்தமான சூழல் என்னும் போது சில சந்தர்ப்பங்களில் இல்லை மன விரக்தி ஏற்படும் அளவுக்கு கூட வந்துவிடும். ஆனால் அதனை யோசித்து பார்த்தால் சரி, என்ன செய்ய, இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்கிறது. எனவே நம்மை பார்ப்பவர்கள் அவர்களுடைய பார்வையில் இப்படித்தான் இருக்கும் என்றாலும் நாம் சரியாக செயல்பட வேண்டும். இது என்னுடைய நான் நினைக்கிறேன் இந்த 15 வயதிலே வானொலிக்கு வந்து அங்கே பெற்ற அனுபவம் இப்படியான சூழல் அல்ல. அங்கே பெற்ற அனுபவம், அதனை தொடர்ந்து பல வாழ்க்கையிலே பெறும் அனுபவங்களை வைத்துத்தான் அந்த மனப்பக்குவம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சகிப்புத்தன்மை என்று சொல்வார்களே, ஒரு ஊடகவியலாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குவாலிட்டி சகிப்புத்தன்மை. அதோட ஊடகவியலாளன் என்று குறிப்பிடும்போது இப்போதெல்லாம் நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஊடகவியலாளர் என்று சொல்கிறார்கள். ஊடகம் என்பது மிக பலம் வாய்ந்த ஒன்று. அங்கே ஊடகவியலாளன் என்பவன் மிக தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும், எதற்கும் அஞ்சாதவனாகவும் இருக்க வேண்டும். பயந்து ஒரு நாளும் ஊடகவியலாளன் ஆக முடியாது. அது ஒன்று என்னுடைய கருத்து. அதற்காக பயந்தென்றால் நாம் யாரிடம் சண்டை போடுவதல்ல, எந்த சவாலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பார்வையில் சரியானதை சத்தியமாக நான் உனக்கு தருகிறேன், மக்களுக்கு தருகிறேன் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதற்கு மனதைரியம் தேவை. தொலைக்காட்சி, அதாவது தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட விடயங்களுக்காக நீங்கள் வெளிநாடுகளுக்கு வந்து பயணம் செய்திருக்கிறீங்க, அங்கே நிறைய பயிற்சிகளை வந்து எடுத்திருக்கிறீங்க. அது பற்றியதான அனுபவங்களை பகிர்ந்து. அதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், தொலைக்காட்சி நாடகம் சம்பந்தமாக ஒரு மாதம் சிங்கப்பூரில் 99ஆம் ஆண்டு பயிற்சி பெற்றேன். அது டோச்சேலே ஜெர்மன் ஸ்காலர்ஷிப். அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்களிலே வெளிநாடுகளிலே பயிற்சிக்கு என்று இல்லாவிட்டாலும் பல விடயங்களிலே பங்கு பெற்றுவதற்காக நான் சென்றிருக்கிறேன். குறிப்பாக மூத்த ஊடகவியலாளர்கள் ஆசிய நாடுகளிலே சேர்ந்த 18 பேருக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அப்போது 2012ஆம் ஆண்டு சீனாவிலே 2 வாரம் அது வெறுமனே அங்கே அவர்கள் நம்மை கௌரவிப்பதற்காக அழைத்து சென்று பல இடங்களையும் காட்டி மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போன்று ஒரு முறை பங்களாதேஷ் சென்றிருக்கிறேன். அது ரூபானியோடு சம்பந்தப்படவில்லை என்றாலும் அது அந்த நிறுவனத்தின் அனுமதியோடு இவ்வாறு பல நாடுகளுக்கு சென்று 2016ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஒளிச்சேர்க்கை போன்ற விடயங்களிலே கவனம் செலுத்துவதற்காக ஒரு குழுவினர் 14 பேர் கொண்ட குழுவினர் அழைத்து செல்லப்பட்டார்கள் தென்கொரியாவுக்கு, அவர்களின் அழைப்பின் பேரில். அதிலே குழுவின் தலைவனாக, அதாவது ஒரு நிறைவேற்று அதிகாரி ஒருவர் செல்ல வேண்டும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ற வகையில் என்னை தான் அனுப்பினார்கள். அப்போது அதிலே அங்கே 2 வாரம் பயிற்சி. இப்படி ஓரளவுக்கு பல நாடுகளிலும் சென்று பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஓகே, தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளர், நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் என்றது எல்லாத்தையும் தாண்டி எழுத்துக்கள் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். மொழி மீதான அந்த காதல், எழுத்துக்கள் மீதான அந்த ஆர்வம். ஆமாம், அதிலே என்னுடைய கஷ்டமான பகுதி அதுதான். நான் சொன்னேன், எனக்கு நடிக்க வராது. அதே மாதிரி எழுதுவது, வாசிப்பது என்பது சரியான கஷ்டமான விடயம். அது ஏதோ ஆண்டவன் எனக்கு அதிலே நான் மிகவும் சோமாரி. ஆனால் கவிதைகள், பாடல்கள், நிறைய பாடல்கள், அநேகமான பாடல்கள் மெட்டுக்கு போட்ட பாடல்கள். நான் சொன்னேன், குறிப்பிட்ட இசையமைப்பாளர்கள் MS செல்வராஜா அவர்களுடைய இசையமைப்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பாடல்கள் இயற்றியிருப்பேன். வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும். மோகன்ராஜ் அவர்களுக்கும் இயற்றியிருக்கிறேன். ஏ மகேந்திரனுடைய மெட்டுக்கு தான் முதலாக நான் பாடல் இயற்றினேன். இப்போதெல்லாம் காதல் பாடல், அப்படி தத்துவ பாடல்கள் நிறைய தொலைக்காட்சிக்காக எழுதியிருக்கிறேன். அதே போன்று சிங்கள இசையமைப்பாளர்களுடைய இசையிலே தமிழ் பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. குறிப்பாக ஸ்டான்லி பீரிஸ், அஜித் ஜாவீர, சரத் விக்ரம இவர்களுடைய மெட்டுகளுக்கெல்லாம் நான் தமிழிலே பாடல் இயற்றியிருக்கிறேன். நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கிறேன். கவிதைகள் சிறு வயது முதலே நான் கவிதை எழுதுவேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து கேட்கும்போது. அதிலே நான் சோம்பேறி என்று சொன்னேன் அல்லவா, இப்போதும் கூட நீங்கள் உங்களை போன்றவர்கள் அல்லது ரசிகர்கள் அல்லது என்னை மனதால் நேசிக்கும் நண்பர்கள், தம்பிமார் சொல்லுவார்கள், இந்த கிரிக்கெட் ஆக குறைந்தது இந்த விளையாட்டு விமர்சனம் செய்கிறீர்களே, அதையாவது ஒரு புத்தகமாக போடலாமே என்று.
அல்லது உங்களுடைய வரலாற்று ரீதியான சில விடயங்களை போடலாமே என்று இது அது எனக்கு எழுதுவது தான் பிரச்சனையாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பொறுமை இல்லையா அல்லது இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு நம்ம சொல்லவே டைப் பண்ணி கொள்ளலாம். உங்களுடைய நாங்கள் அதை பற்றியும் யோசிக்கலாம். சரி, தொலைக்காட்சியில் ஒரு பெரிய ஒரு நீண்ட அனுபவம் உங்களுக்கு வந்து இருக்குதுன்றதை ஒரு பக்கத்தில் அப்படி நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த தொலைக்காட்சிக்குள்ளே வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க. உங்களுடைய காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் தொலைக்காட்சியினுடைய பரிணாமம் மாறி இருக்குது, வளர்ந்துருக்கு, நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. அப்படி தொலைக்காட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தொலைக்காட்சி மாத்திரமல்ல, வானொலியும் நாம் நினைத்து சொல்லலாம். இந்த துறை அது ஒலியோடு மட்டும் சம்பந்தப்பட்டது, வானொலி இது காட்சியோடும் சம்பந்தப்பட்டது. எனவே இந்த துறைக்கு வர வேண்டும் என்பதென்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இது வந்து பிரபலமான ஒரு இடம். ஊடகமே பிரபலம்தான், அதிலும் ஒலியோடும் சம்பந்தப்பட்ட ஊடகம் அதிலும் பிரபலம். அதனால் அவர்கள் ஆசைப்படலாம். அந்த ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதற்கான முதலில் ஆசைப்பட வேண்டும். அதன் பிறகு அதற்கான முயற்சி, பயிற்சி, அர்ப்பணிப்பு போன்ற பல விடயங்களிலே அவர்கள் தன்னை ஓரளவுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். மிக இலகுவாக வர முடியாது. இலகுவாக வருபவர்கள் தாக்குப்பிடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். எனவே அவர்கள் அந்த படும் ஆசையிலே எந்த விதமான தவறும் இருக்க முடியாது. ஆனால் நல்ல பயிற்சியோடு நல்லவர்களின் பயிற்றுவிப்பில் நீங்கள் வருவீர்களானால் நிச்சயமாக அதற்கான இடம் கிடைக்கும். ஓகே, தொலைக்காட்சியில் நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்குள்ளே நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க, நிறைய பேர் உருவாக்கி விட்டுருப்பீங்க. நீங்கள் உருவாக்கினவர்கள் வேறு தளங்களில் வந்து இப்போ வந்து இருப்பாங்க. அப்படி இருக்கிற டைமில் அவங்க கூட வேலை செய்கிற காலகட்டம் வந்து நிறைய பேருக்கு சில விஷயங்களில் சவாலாக வந்து இருந்திருக்கு. அப்படி உங்களுக்கு உள்ள இருந்த சவால் என்ன? சவாலாக சொல்ல முடியாது. நிர்வாகம் என்று வந்ததன் பின்னர் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் சொல்வார்கள் 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை என்று. ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள், இப்போ நானும் தயாரிப்பாளராக இருந்தவன், அப்போது என்னுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது, நான் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதெல்லாம் மனதிலே இருக்கும். எனவே நான் ஒரு உயர் அதிகாரியாக சென்றதன் பின்னர் எனக்கு கீழே வேலை செய்வதாக நான் நினைக்கவில்லை. அந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அவர்களிடம் வேலை வாங்குவேன். அவர்கள் எனக்கு கீழே என்று நான் நினைக்க மாட்டேன். ஒவ்வொருடைய திறமையையும் பார்த்து அவர்களுக்கு ஏற்றாற்போன்று இந்த வேலையை செய்யுங்கள் என்று சொல்வது. அதிலே சிலர் முரண்படுவார்கள். வேலை தெரிந்தவர்கள் முரண்பட மாட்டார்கள். வேலை தெரியாதவர்கள் சில நேரங்களிலே தன்னுடைய திறமையின்மையை மறைத்து கொள்வதற்காக பல சங்கடங்களை கொடுப்பதுண்டு. அதையெல்லாம் தாண்டித்தானே நாம் வந்திருக்கிறோம். அவர்களை விட நாம் அதை தாண்டி சவால்களை முறியடித்து, நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டது போன்று செய்தி பிரிவிலேயே எத்தனையோ, அது நம்முடைய சக ஊழியர்களோடு அல்லவே, இன்னும் அதற்கு அப்பால் உள்ளவர்களையும் சமாளித்துத்தானே அதிலே இருந்தோம் என்பது இவ்வாறான நிர்வாகத்திலே எனக்கு சிக்கலாக தெரியவில்லை. ஏனென்றால் என்னிடம் இருந்த அநேகமான அவர்கள் சிறு அளவான ஒரு குறைந்த அளவிலான ஊழியர்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே திறமையானவர்கள். எனவே அந்தந்த திறமைக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு நாம் வேலையை செய்வதற்கு அனுமதி வழங்கினோம் என்றால் அது ஒரு பெரிய சிரமமாக இருக்காது. ஏனென்றால் அவர்களுடைய திறமையை நாம் அவர்களிடமிருந்து பெற்று மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது, அதனை சரியாக செய்தால் இலகுவாக இருக்கும். ஒரு மூத்த ஊடகவியலாளராக இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறது எனக்கு பொருத்தமாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டம் சமூக ஊடகங்களுடைய ஆதிக்கம் வந்து நிறைய வந்து இருக்குது. எனவே அந்த சமூக ஊடகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கிறதால அதை மீறி வந்து போக வேண்டிய தேவையும் கடமையும் இப்போ இருக்கிற ஊடக பரப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இருக்குது. அப்போது சமூக ஊடகங்கள் ஒரு 100 மீட்டர் வேகத்தில் வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தொலைக்காட்சியோ அல்லது வானொலியோ அவங்க வந்து இன்னும் 200 மீட்டர் வேகத்தில் வந்து ஓட வேண்டிய தேவை வந்து இருக்குது. இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த டைமில் ஒரு தொலைக்காட்சி ஊடகமாக வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தொலைக்காட்சி இந்த சந்தர்ப்பத்திலும் நான் தொலைக்காட்சியும் வானொலியும் இணைத்தே சொல்கிறேன். சமூக ஊடகம் என்று குறிப்பிடுகிறீர்கள், சோசியல் மீடியா. அது ஒரு மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படுவது தான். ஆனால் வானொலியும் தொலைக்காட்சியும் இவை வான் அலைகளிலே செல்பவை. அது மக்களுக்கு சொந்தமானது.
ரசிகர்களுக்கு சொந்தமானது. ஆனால் சமூக ஊடகம் என்பது அவர்கள் என்று குறிப்பிட வேண்டாம். அவர்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்போது நீங்கள் ஒரு சமூக ஊடகத்தில் ஏதாவது ஒன்றை கூறுகிறீர்கள் என்றால் நான் விரும்பினால் மாத்திரம்தான் பார்க்கலாம். தொலைக்காட்சியோ வானொலியோ அநேகமாக பொதுவாக நம் வீடுகளுக்கு பொதுவாக வந்து விடுகிறது, நம்முடைய குடும்பத்தோடு ஐக்கியமாக்கி விடுகிறது. எனவே இந்த ஊடகத்துக்கு அவர்களுடைய செயல்பாடு நம்மை பாதித்து விடுமோ என்ற பயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போதெல்லாம் வர்த்தக ரீதியாக வருமானம் ஈட்ட வேண்டிய நிலையும் இருப்பதன் காரணமாக அந்த ஊடக தர்மத்தை, நிறைய பேர் ஊடக சுதந்திரத்தை பற்றித்தான் நினைக்கிறார்கள். எங்களுக்கு ஊடக சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் அதைவிட நாம் நினைக்க வேண்டியது ஊடக தர்மம் என்றால் மக்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும், உண்மையே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். எனவே அந்த ஊடக தர்மத்தோடு அதனை கடைப்பிடித்து, ஆதரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்ல, அந்த ஊடக தர்மத்தை கடைப்பிடித்து செயல்படும் போது எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளையும் கொண்டு செல்லலாம். ஏனென்றால் நாங்கள் அறிவிப்பு செய்தது போன்று இப்போது அறிவிப்பு செய்தால் எடுபடாது. இப்போது இருக்கும் நிலைமைக்கு ஏற்றாற்போன்று மாற்றமடைய வேண்டும். அதிலே நான் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இப்போது இருக்கும் ஊடகத்துறையோடு சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். நான் சொன்னேன், இப்போது புதிய ட்ரெண்ட். இப்போது நான் அப்போது செய்தி வாசித்தது போன்று உங்களோடு கருதி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தற்போதைய நிலைமைக்கு ஏற்றாற்போன்று என்னிடம் கேள்விகள் கேட்கிறீர்கள். இதுதான் புதிய ட்ரெண்ட். ஆனால் உங்களுடைய உச்சரிப்பிலே எந்த குறையும் இல்லை. உங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அதே போன்று உங்களுடைய அந்த வசன இலக்கணம் பிழைகளின்றி இருப்பது, அதுதான் நான் எதிர்பார்ப்பது. புதிய ட்ரெண்ட் நீங்கள் ஸ்லாங், அதாவது கொலோக்கியல் ஸ்லாங், அதாவது பேச்சு வழக்கிலே கதைப்பது தப்பே கிடையாது, எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்கள் மத்தியில், அதாவது நேயர்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே கொண்டு செல்லும். ஆனால் அதற்காக நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த தமிழ் தான் நம்மை வாழ வைக்கிறது. இதிலே உச்சரிப்பு மாத்திரம் அறிவிப்பாளர்களுக்கு முக்கியமல்ல, அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள். உதாரணமாக ஒன்று என்று சொல்கிறேன், நான் எப்போதும் சொல்வது தான் என்னோடு இருப்பவர்களுக்கெல்லாம். நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீர்கள் எம்என் ராஜா என்று. திரு எம்என் ராஜா அவர்கள் வராதே, திரு வந்தால் அவர்கள் வராது, ரெண்டில் ஒன்று தானே. அதில் ஆங்கிலத்தில் எஸ்கேஆர் என்று குறிப்பிடுவார்கள். அதே போன்று நிறைய பேர் ஒருமை பன்மை இல்லாமல் பேசுகிறார்கள், அல்லது ஒரு பன்மையிலே ஆரம்பித்து ஒருமையிலே முடிக்கிறார்கள். பாலங்கள் கட்டப்பட்டுள்ளது, வீதிகள் மூடப்பட்டுள்ளன. நாம் பாலரோப்பு முதலாம் வகுப்பிலே, இது அறிவிப்பாளன் என்பவன் ஆசான். நான் எப்போதும் குறிப்பிடுவது, நம்மை பார்த்து தான் அடுத்த தலைமுறை அதனை கற்கும். ஏனென்றால் நாம் ஒரு தமிழை அடுத்த பரம்பரைக்கு கொண்டு செல்வதற்கு ஆண்டவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். இப்போது நாம் சொல்லலாம் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் அது ஒரு எதிர்வு கூறல். ஆனால் கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் என்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் என்று அவரை பெயரை சொல்கிறார்கள். இதிலும் ஒரு சிரிப்பு என்னவென்றால், இது அநேகமாக தென்னிந்திய சில தமிழ் ஊடகங்கள் வேண்டுமென்றே செய்கின்றன, எனக்கு தெரியவில்லை. பொறியியலாளர் என்பதை பொறியாளர் என்கிறார்கள், அதைத்தான் கீழே அந்த ஸ்க்ரோலிலையும் போடுகிறார்கள். எத்தனை வேதனையாக இருக்கிறது. வீதத்துக்கும் விகிதத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் வீதம் என்கிறார்கள், வீதம் என்பதை விகிதம் என்கிறார்கள். இப்படி அப்படியானவர்கள் அறிவிப்பாளர்கள் என்று நான் நினைக்க மாட்டேன். அதனை அனுமதிக்கும் தயாரிப்பாளர்களையும் நான் ஊடகத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்ல மாட்டேன். இது பற்றி கதைப்பதென்றால் நிறைய தேவைப்படும் மாத்திரமில்லை, நிறையவே நான் கோடிட்டு காட்டலாம். ஆனால் ஓரளவுக்காவது தெரிந்து கொள்ளலாம். சிலர் சாதாரணமாக நாம் பேசும்போதே அங்கே வேலை செய்யக்கூடியவர் என்று நாம் குறிப்பிடுவதில்லை. அந்த நான் அறிவிப்பாளராக இருக்கக்கூடிய கெஸ்ட்ரோ என்று சொல்ல வேண்டியதில்லை, அறிவிப்பாளர் கெஸ்ட்ரோ. கூடிய என்ற வார்த்தை அது மேலதிகமாக வருகிறது. தேவையில்லாத வார்த்தை பிரயோகம், மேலதிகமான வார்த்தை பிரயோகம், எந்த இடத்துல எந்த வார்த்தையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது அதுதானே நாம் படிக்க வேண்டியது. ஆமாம், மிக்க சந்தோஷம். இவ்வளோ நேரமும் நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். உங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் தமிழ் மீது வைத்திருக்கிற அந்த பற்று எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம் நாங்கள். அதையும் தாண்டி உங்களுடைய ஆரம்பகால ஊடக பணியில் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷன் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அதை விட ஒரு அனுபவம் எங்களுக்கு. இந்த மாதிரியான விஷயத்தை எங்களுடைய கலையகத்துக்கு வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு
மிக்க மிக்க நன்றி. நிச்சயமாக கேஸ்ட்ரோ உங்களுக்கும் ஆதவன் தொலைக்காட்சியின் உயர் அதிகாரி கணேஷ் அவர்களுக்கும் அனைத்து ஊழியர்கள் இந்த தயாரிப்பிலே கடமையை ஆற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.